ஸோ ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது சயின்டிஃபிக் சாய் சேனல், நான் உங்கள் சாய். ஸோ இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னா நம்ம சயின்டிஃபிக் அன்னைக்கு இருக்கான். ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேமராமேனாக ஹெல்ப் பண்ணுறதுக்காக நான் கூப்பிட்டுருங்க. ஸோ இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு டிஓவை தாங்க. ரொம்ப நாள் அவன் தான் கேட்டுட்டு இருந்தான் கமெண்ட் பாக்ஸில் டிஓவை போடவே சொல்லி கேட்டுருந்தான். ஸோ இன்னைக்கு ஒரு டிஓவை தாங்க பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோன்னா ஸோ ரிங் லைட் பண்ண போகிறோம். ஸோ இன்ஸ்டாகிராமில் நான் எத்தனை மந்த்ஸ்க்கும் ஆகோ நான் ரிங் லைட்டு செஞ்சுருக்கேன்ற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். ஸோ அப்படியே தெரிஞ்சுருக்கோம். மறக்காம இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். 5 மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ கூட நான் வந்து முன்னாடியே போட்டிருவேன். ஸோ மறக்காமல் போய் பாருங்கள். ஸோ எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே செஞ்சு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்ட அப்புறம் தான் அதை போஸ்ட் போட்டு எத்தனை நாள் வருது அப்படிங்கிறத பார்த்த அப்புறம் தான் நான் வீடியோ போடுறேன் உங்களுக்கு. வாங்க வீடியோ பார்ப்போம். நம்ம தேவைப்படுற திங்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். என்னென்னா ஸோ எல்இடி லைட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ எத்தனை எடுத்திருக்கேன்னா 6 எடுத்திருக்கேன் கைஸ். ஸோ அப்புறமா கொஞ்சம் ஒயர் எடுத்துக்கோங்க. ஸோ அப்புறமா ஒரு கிளிப்பு, அப்புறமா பேட்டரி, நெக்ஸ்ட் ஆர்ட் லைன் மார்க்கர். இது எதுக்கு மார்க்கர் எதுக்கு தேவை? எதுக்கு ஆர்ட் லைன் வரைக்கும்? சும்மாதான், ப்ரொமோஷன் இல்லைங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் ஆல்ரெடி மார்க் பண்ணிருக்கேன், பிளஸ் மைனஸ் சொல்லிட்டு மார்க் பண்ணிக்கிறதுக்காக தான் அது. ஸோ அப்புறமா க்ளூகன், அப்புறமா சொல்றேங்க. இந்த வீடியோலாம் இன்னும் பார்க்கலாம், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம செய்யலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஒரு பேஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து கட் பண்ணிக்கோங்க ரவுண்ட் கலரில். ஸோ இது எப்படி கட் பண்ணுறதுன்னா ஆல்ரெடி நான் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லாம் ரெடியாக வச்சிருக்கேன். ஸோ இதுதான் கைஸ். ஸோ இதில் வந்து மார்க் பண்ணி 0 போட்டு வச்சுக்கோங்க. ஸோ ஆக்சுவலாக இது வந்து நான் வேறு எதுக்காக கட் பண்ணது. ஸோ அட்டாமிக் ஸ்ட்ரக்சருக்காக இது அந்த பிக்சர் நீங்கள் போடுற ஒரு ப்ராஜெக்டுக்காக செஞ்சது. ஸோ அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து கிரவுண்ட் கலர் காம்பஸ் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. காம்பஸ் இல்லைனா பிளேட்டு அதை வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நான் பிளேட் வச்சு பண்ணேன். ஸோ அப்புறமா இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க கத்தி விட்டு. ஸோ நடுவில் வந்து எத்தனை லைட்ஸ் இருக்கோ அந்த ஓட்டை ஹோல்ஸ் போட்டு வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ அப்புறமா லைட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த எல்இடி லைட்டு. ஸோ இந்த எல்இடி லைட் ஃபோக்கஸ் பண்ணி லைட் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ லைட்டு வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணி பிளாக் பெயிண்ட் அடிச்சு வச்சுக்கோங்க, பிளாக் கலரில் ரிங் லைட்ஸ் இருக்கு. ஸோ அது வந்து முன்னாடி வர மாதிரி பார்த்துக்கோங்க கைஸ். ஸோ முன்னாடி இப்படி வந்துருச்சா? ஸோ வந்துருச்சா கைஸ் முன்னாடி? ஸோ அப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா இப்படி வச்சுட்டு இப்படி எடுத்து விட்டுக்கோங்க. இப்படி எடுத்து விட்டிங்கன்னா லைட் மட்டும் மேலே இருக்கும். லைட் இப்படி நார்மலாக வச்சுட்டு பின்னாடி வந்து இங்கே கம் போட்டு ஒட்டிடுங்க. இப்போ ஒட்டலாமா? இப்போ ஒட்டலாம். ஸோ இப்போ ஒட்டி வச்சுக்கோங்களேன். ரெசிஸ்டர் எல்லாத்தையும் சேர்க்க ஒரு ரெசிஸ்டர் தேவைப்படாதுடா. ரெசிஸ்டர் ரெசிஸ்டர் எதுக்கு தேவைப்படுது, எதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் தனியாக வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ கைஸ் இப்போ இந்த லைட் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து அடுத்த இடத்துல வச்சுட்டு ஸோ அதையுமே இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த எந்த இடத்துல ப்ளஸ் அப்படிங்கிறத மட்டும் வச்சு பார்த்துக்கோங்க. பார்க்க போகிறேன் எது ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இதான் ப்ளஸ் இதான் மைனஸ். தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஜஸ்ட் வச்சு பாருங்கள். மைனஸையும் ப்ளஸ் ஆப்போசிட்டில் வச்சுருக்கேன், அதனால தான் எரியலை. ஸோ இப்போ உங்களுக்கு எரிய பார்த்துக்கோங்க பின்னாடி. ஸோ ரொம்ப நேரம் வைக்காதீங்க, தீஞ்சு போயிடும். அதுக்கான வீடியோ நான் போட்டிருக்கேன், ரெஜிஸ்டர் வீடியோவில் இருக்கும். ஏன்னா ஃபுல் பவருக்கு ரொம்ப தீஞ்சிரும். ஸோ லைட்டாக வச்சு பாருங்கள். லைட் இருந்துச்சுன்னா எது வச்சா அப்படி எது சொல்லி பார்த்துக்கோங்க. ஸோ நான் அப்படியே வச்சு இங்கே மார்க் பண்ணிக்கோங்க ப்ளஸ் அப்படி சொல்லிட்டு, சரிங்களா? இப்போ நான் வந்து அப்படியே வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ கம் எடுத்து வச்சு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஸோ ஃப்ரண்ட் சைடில் ஃபஸ்ட்டு இப்படி வச்சுக்கோங்க, சரிங்களா? ஃப்ரண்ட் சைடில் பார்த்துக்கோங்க லைட்டு கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், அப்படியே வச்சு இங்கே சுற்றி இது பண்ணிடுங்க கைஸ், போட்டுருங்க கைஸ். லைட்டுக்கு மேலேயுமே கம் போட்டுருங்க. நான் ஏன் லைட் மேலே கம் போட சொல்கிறேன்னா அந்த ஒரு க்ளோ வந்து ஸ்ப்ரெட் ஆகும் உங்களுக்கு, இல்லைன்னா ஸ்ப்ரெட் ஆகாது. ஸோ இல்லைன்னா நீங்கள் க்ளூ ஸ்டிக் இருக்குல்ல, அதை கூட நீங்கள் வந்து மேலே மவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதை வச்சுருங்க எங்கே அது. ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் க்ளூ ஸ்டிக்கை கட் பண்ணிவிட்டு மேலே வந்து ஹோல்ஸ் போட்டு அப்படியே நீங்கள் வந்து இப்போ இன்சர்ட் பண்ணிக்கலாம். சும்மா உங்களுக்கு இது மட்டும் இன்சர்ட் பண்ணி காமிக்கிறேன், டிஃப்ரென்ஸ் காமிக்கிறதுக்காக தாங்க நான் பண்ணுறேன் இது. ஓகே, நான் இப்போ இன்சர்ட் பண்ணிட்டேன். ஸோ இது இருக்குது பார்த்தீங்களா கைஸ். ஸோ இது வந்து நம்ம வந்து லைட் போட்டு ஒட்டியாச்சு. ஸோ ஏன்டா ஸோ இப்போ அதே மாதிரி இந்த இடத்துல நான் பண்ணியிருக்க மாதிரி இந்த இடத்துலையுமே பண்ணணும். அதே மாதிரி எல்லா இடத்துலையுமே எல்இடி லைட்ஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த வேலைகள்லாம் பண்ணணும். வயரிங் பண்ணும்போது நான் கண்டிப்பாக ஆன் பண்ணுறேன். ஸோ இப்போ ஹைப்பர் லேப்ஸில் வீடியோவை பாருங்கள். ஹைப்பர் லேப்ஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ எல்லாமே லைட்டையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ அடுத்தபடியாக இப்போ என்ன வேலை என்றால் அடுத்து என்ன பண்ணிக்கணும்னா இந்த லைட்டை இப்படி திருப்பி போட்டுக்கணும்.
அது கூட கொஞ்சம் ஒயரை கனெக்ட் பண்ணிக்கணும். நாங்க தான் கைஸ் இப்போ வந்து இந்த ஒயர் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஒயரை வந்து நம்ம பிளஸ் எது சொல்லி கண்டுபிடிச்சிட்டு அடுத்த லைஸ் அது பிளஸ்ஸா அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டும் போடணும். ஸோ கைஸ் இப்போ பிளஸ் மைனஸ் எது சொல்லிட்டு கரெக்டா மார்க் பண்ணிக்கோங்க. நான் அப்பயே சொல்லியிருப்பேன் மார்க் பண்ண சொல்லி. நான் வச்சு பார்க்கிறேன். எரியுது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லைட் கேமரா கிட்ட காமி. ஸோ இப்போ வந்து ப்ளஸ் அப்படி சொல்லிட்டீங்க, மார்க் பண்ணிக்கிறேன் பெருசா. ஸோ கைஸ் இந்த மாதிரி ஒயர் நீங்க யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, பாருங்க இந்த முனை வந்து சால்டரிங் வச்சு பண்ணும்போது இது வந்து ஒழுங்கா சால்டர் ஆகுது. இதுவும் சேர்ந்து அப்படியே உருகுது. இதுக்கும் சேர்ந்து உருகிறது. ஸோ இதனால இந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க. நான் வந்து இந்த மாதிரி ஒயரை யூஸ் பண்ணிக்கிறேன் கைஸ். காமியாது கொஞ்சம் இந்த மாதிரி திக்கான ஒயர்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். இது கொஞ்சம் காப்பர் ஒயர்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வேற ஒயரு, ஸோ இந்த ஒயர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதான் வந்து ப்ளஸ்ஸாக யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, ப்ளஸ் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ப்ளஸுக்கும் இந்த ப்ளஸுக்குமே கனெக்ஷனை வச்சுருங்க. நான் உங்களுக்கு டயக்ராம் போட்டிருந்தேன்ல, அந்த இந்த ப்ளஸ் இந்த ப்ளஸ் எல்லாம் அதே மாதிரி இந்த ப்ளஸ்லேருந்து அதே மாதிரி அதே கலர் ஒயர் எடுத்துகிட்டு இந்த ப்ளஸ்லேருந்து இந்த ப்ளஸ்க்கு ஜாயின் பண்ணிடுங்க கைஸ். ஸோ இதான் இப்போ நடக்க போகுது. ஸோ சால்டரிங் பண்ணிடுங்க பேசாமல் எல்லாருமே. ஏன் நான் சால்டரிங் பண்ண சொல்கிறேன்னா, உங்களுக்கு அப்போ ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும்ல கைஸ். ஸோ அப்படியே சால்டரிங் பண்ணிகிட்டே வந்துடல, உட்காந்து எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிட்டு இருக்க தேவையில்லை. நீங்கள் ஆனால் இந்த மாதிரி ப்ளஸ் மார்க் பண்ணிக்கோங்க. நான் 3rd டைம் வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா 2nd டைம் பண்ணப்போ SD கார்டு கரண்ட் ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பண்ணப்போ அது வந்து பழைய ஃபோனில் வந்து போயிடுச்சு எல்லாம். ஸோ இப்போ வந்து சால்டரிங் பண்ணிட்டு இருக்கோம். போக ஒருமே இப்போ சால்டரிங் பண்ணுறது வந்து பண்ண தெரியல குழந்தை. இப்போ பண்ண தெரியலையா டே, நான் கையில் சூடு வச்சுட்டேன் கைஸ் இந்த வீடியோ எடுக்கும்போது. அந்த ஒரு ரீசனுக்காக தான் அவனை விட்டு பண்ண சொல்லிட்டு இருக்கேன் கைஸ். இப்போ அடுத்த வாயில நம்ம தலைவர் சால்டரிங் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ என்ன கோளாறு பண்ணிட்டு இருக்கு சால்டரிங்னு. ஸோ இந்த சால்டரிங் என் வீடியோ வேணா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, முன்னாடியே சொல்லியிருக்கேன். நான் தான் எனக்கு ப்ரொமோட் பண்ணிக்கணும் கைஸ். நீங்களாம் ப்ரொமோஷன் பண்ண மாட்டீங்க, மொத்தமாக அப்படியே சால்டரிங் பண்ணுறீங்க கைஸ். என்னன்னா இப்போ அந்த ஒரு அந்த லைட்டோட ப்ளஸ்லேருந்து இந்த லைட்டோட ப்ளஸுக்கு கனெக்ட் பண்ணியிருந்தா பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இந்த லைட்டோட ப்ளஸ்லேருந்து இந்த லைட்டோட ப்ளஸ்க்கு ஜாயின் பண்ணணும். எந்த லைட்னா இந்த லைட்டோட ப்ளஸுக்கு ஓகேவா. இங்கேருந்து அப்படியே இங்கே ஒரு ஒயர் வரும், அவ்வளோதான் கைஸ். ஆக்சுவலாக உங்களுக்கு டயக்ராம்லேயே புரிஞ்சிருக்கும். இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா நீங்கள் நம்ம சேனலை வந்து பார்க்குறீங்க, ஆனால் வியூஸ் மட்டும் போக மாட்டேங்குது. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ மொத்தமாக ஹைப்பர் ஆப்ஸில் பாருங்கள். ஸோ கைஸ் ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ என்னன்னா, இந்த லைட்டோட ப்ளஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இங்கே ப்ளஸ் பண்ணிட்டீங்க. ஸோ அடுத்ததுக்கு மைனஸ் ரெண்டாக இருக்கும். அப்போ மைனஸ் எடுத்துகிட்டு போய் மைனஸில் கனெக்ட் பண்ணுமான்னு கேட்பீங்க. தப்பு. இந்த 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 ப்ளஸ் இருக்குல்ல, இந்த லைட்டோட ப்ளஸ் இருக்குது, அதே ப்ளஸ்லேருந்து இன்னொரு லைட்டை எடுத்துகிட்டு வந்தால் இங்கே கனெக்ட் பண்ணும். அதாங்க ப்ளஸ் டு ப்ளஸ். அது எத்தனை ப்ளஸ் வேணால் ஒரு லைட்டை கனெக்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா. உங்களுக்கு அந்த டயக்ராம் பார்த்துருப்பீங்க, புரியும். என்ன டயக்ராம் ஒன்றுமே புரியல யாரும் சொல்லிடாதீங்க, புரிய அளவுக்கு பார்த்துக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து மீதி வேலையை நான் பார்க்க போகிறேன் கைஸ். ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ என்னன்னா, எல்லாத்தையுமே நான் கனெக்ட் பண்ணி வந்துட்டு அப்படியே மைனஸ் ப்ளஸ் எல்லாத்தையுமே. ஸோ இங்கே எண்டிங் வந்துருச்சுல, அப்போ என்னடா பண்ண சொல்லி கேட்பீங்க. இங்கே ஒரு வயர் எடுத்துட்டேன் நான் பிட் பேரு. ஸோ இந்த ப்ளஸ்லையும் இந்த ப்ளஸ்லேருந்து இந்த ப்ளஸ்க்கு கனெக்ட் பண்ணிடுங்க. அப்புறம் இப்படி கொடுத்தாலும் கொடுக்கலாம் கைஸ். நீங்கள் இப்படி வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா அப்படியே விட்டாலும் சரி. இந்த இடத்துலேருந்து அப்படியே ஒரு கோலம் போட்டு மாதிரி அப்படியே விட்டால் கூட சரி, ஏன்னா அது ஒர்க் ஆகும். அதனால தான் சொல்கிறேன். நீங்கள் இங்கே வந்து இங்கே மைனஸையும் ப்ளஸையும் கனெக்ஷன் கொடுத்தாலே இது வரைக்கும் லைட் எரிஞ்சிடும் ஓகேங்களா. ஸோ ஒரு ஸ்விட்ச் கனெக்ஷன் வந்து நான் தனியாக சொல்கிறேன். ஸோ கைஸ் இப்போ மைனஸாக வந்து நான் வந்து எல்லோ அசியூம் பண்ணிக்கிறேன். ஸோ அப்படியே மைனஸ் எல்லாம் ஜாயிண்ட் பண்ணிடுங்க. எத்தாந்து இங்கே வந்து எண்டிங்கில் வந்து இதையும் மைனஸ் இதையும் மைனஸ் ஆக்கி விட்டுருங்க சரிங்களா. ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இங்கே மட்டும் எல்லாமே கனெக்ட் பண்ணியாச்சு ஆக்சுவலாக. ஸோ இங்கே கரண்ட் கொடுத்தோம் அப்படின்னா ஹோல் லைட்டுமே எரியணும். எரியுதான்றது பார்க்குவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் கைஸ், உங்களுக்கு எல்லாமே எரியுது. கேமரா சக்ஸஸ், வீடியோ சக்ஸஸ் ஆயிடுச்சு, ஆப்ரேஷன் சக்ஸஸ். ஸோ எல்லா லைட்டுமே எரியுது கைஸ், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். என்ன பண்ணோம் அப்படின்னா, இது இப்படியே வச்சுக்கோங்க சரிங்களா. அப்போ தான் நம்ம வந்து பேக்கில் ஒரு பேனல் போட்டு மூடும் போது
எல்லாம் கரெக்டாக இருக்கும். ஸோ கைஸ் இப்போ ஒரு கிளிப் எடுத்துக்கோங்க. எதுக்காகனா பேட்டரி கனெக்ஷனுக்கு. ஸோ கிளிப் எடுத்து ஸ்விட்ச்சு கிளிப் போயிட்டு நம்ம இது எல்லோ தான் வந்து இது பார்த்தீங்களா என்னது ப்ளஸ்ஸு. ஸோ அந்த ப்ளஸ்ஸை வந்து ப்ளஸ்ஸு கூட. ஸோ கைஸ் நான் இங்கே தான் ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஸோ ஆக்சுவலாக எல்லோ வந்து மைனஸ், ஸோ க்ரீன் வந்து தான் ப்ளஸ். ஸோ அதனால் பின்னாடி பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு. நாங்கள் சொல்கிறது வந்து நீங்கள் ப்ளஸ் எடுத்துகிட்டு எப்படி சொல்கிறேன், நான் தப்பு பண்ணிட்டேன். நீங்கள் கரெக்டாக அதை மட்டும் கரெக்டாக பண்ணுங்கள். ஸோ கைஸ் இப்போ என்ன பண்ணணும்னா இந்த மைனஸ் இருக்குல்ல, இதை வந்து நம்ம வந்து ஸ்விட்சோட மைனஸில் கனெக்ட் பண்ணோம். ஸோ ஸ்விட்ச் எங்கே ஏதோ இருக்குது. ஸோ ஸ்விட்சோட மைனஸில் வந்து கனெக்ட் பண்ணிடணும் கைஸ் நம்ம. ஸோ இப்போ வந்து பேலன்ஸ் நம்மளுக்கு வந்து இதில் ஒரு ஒயர், இதில் ஒரு இதுவுமே இருங்க, இதில் ஒன்றும் இருக்குது. ஸோ இதில் ஒரு ஒயர் எக்ஸ்டென்ஷன் போட்டு இதை அப்படியே கனெக்ட் பண்ணிடணும். டேரெக்ட் ஆக்கி விட்டுருணும், அவ்வளோதான் கேஸ் இப்போ. ஸோ இப்போ இந்த ஒயர் ஸோ கேஸ் பேட்டரியிலேருந்து ஒரு ஒயர் ஸ்விட்சுக்கு போகணும், ஸ்விட்சிலேருந்து ஒரு ஒயர் லைட்டுக்கு போகணும், லைட்லேருந்து ஒரு ஒயர் பேட்டரிக்கு போகணும். இதான் கனெக்ஷனு. அது நெகட்டிவ் ஸ்விட்சில் போகணும், பாசிட்டிவும் லைட்டுக்கு போகணும் கேஸ். அங்கே குழம்பி தப்பு பண்ணிவிட்டு திரும்பவும் கழிச்சிட்டு பண்ணியிருப்பேன். ஏன்னா நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல, நான் வந்து க்ரீன் தான் ப்ளஸ்ஸு அப்புறம் மைனஸாக அசியூம் பண்ணியிருக்கேன். அதுதான் கேஸ் இங்கே தப்பாயிடுச்சு. இங்கே தான் கேஸ் நான் இப்போ திரும்ப கழிச்சிட்டு திரும்பவும் அந்த கனெக்ஷன்ஸை கரெக்டாக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கேஸ் இப்போ இந்த ஸ்விட்சோடைய மைனஸ் எடுத்துகிட்டு போய் லைட்டோட மைனஸில் கனெக்ட் பண்ணிட்டேன். இது லைட்டோடைய ப்ளஸ் எடுத்துகிட்டு போய் பேட்டரியோட ப்ளஸில் கனெக்ட் பண்ணிட்டேன். அவ்வளோதான் கேஸ், சிம்பிள் கனெக்ஷன். ஸோ இப்போ வந்து நான் லைட் ஆன் பண்ணால் எரியுது, எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு லைட் எரியலையா? ஏன் எரியலன்றது கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்னன்னா லைட்டோட மைனஸ் எடுத்துட்டு போய் ப்ளஸ்ல கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி சின்ன மிஸ்டேக்லாம் நீங்கள் பண்ணாமல் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ நான் மாற்றிட்டு ஸோ கைஸ் இப்போ வந்து நான் இப்போ கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாம் இங்கே எல்லாம் லைட்டுமே எரியுது. பட் இந்த ஒரு லைட் மட்டும் எரியல. வந்து திருப்பி வச்சு பண்ணப்ப இப்படி வச்சு பண்ணனா அப்படின்னா பாருங்க, இந்த கனெக்ஷன்ஸை பாருங்க, இப்படியே வச்சுன்னா அந்த ஒரே லைட் மட்டும் எரியுது. ஸோ அது ஏன் அப்படின்றத நான் உங்களுக்கு தனி வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ஸ்விட்ச் கனெக்ஷன் வேணா கொடுத்துக்கோங்க, அது ரொம்ப ஈஸி தான் கைஸ். ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா இதை மட்டும் இப்படி எடுத்துருங்க, ஓகேவா? அப்புறம் இப்போ நான் ஆல்ரெடி எடுத்திருக்கேன் பார்த்தீங்க, எடுத்தேன். இப்போ கனெக்ட் பண்ணல லைட்டோட ஒரு ப்ளஸ் இருக்குல்ல, அதை அப்படியே எடுத்துருங்க. நார்மலாக கனெக்ஷன் பண்ணுற மாதிரி தான் இதுவும் இருக்கும். அதை அப்படியே எடுத்துருங்க, சரியா? இது ரெண்டுத்தையும் ஸ்விட்சில் கனெக்ட் பண்ணுங்கள். அப்படி பண்ணால் எரியணும். எரியலைன்னா நீங்கள் எங்கேயும் மிஸ்டேக் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ எனக்கு எரியும் பாருங்கண்ணா, எரியலைன்னா நானும் உங்ககிட்ட வந்து கமாண்டில் வந்து சாரி கேட்கணும், ஓகேவா? இது சின்ன சேலஞ்சு. ஆக்சுவலாக எரியுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு. இப்போ கனெக்ட் பண்ணிட்டேன். பேட்டரியும் கனெக்ட் பண்ணிட்டேன். இதோ பாருங்க, தெரியுதா? எல்லாமே எரியுதா? இருங்க, எல்லாமே எரியுதா? இதுதான் மேம், ஓகேவா கைஸ்? ஸோ எல்லாமே எரியுது. ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா பேக் பேனல் வந்து நம்ம மூடணும். ஸோ அதுக்கு முன்னாடி சால்டரிங் பண்ணிடணும். ஸோ சால்டரிங் பண்ணிட்டு நம்ம பேனல் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் நான். ஸோ அதை அப்படியே ஒட்டிட்டு இதெல்லாம் இந்த ஒயர்ஸ் எல்லாம் அப்படியே வச்சு ஒட்டிடுங்க கைஸ். இப்போ நான் அதை தான் வந்து பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி சால்டரிங் மட்டும் தான் கைஸ் நம்ம பண்ணணும். அந்த ஒயர் தூக்கிட்டு இருக்கீங்களா, இதான் ஒட்டிடுங்க. டேப் போட்டு கூட ஒட்டிடுங்க. நான் வந்து கம் போட்டே ஒட்டிக்கிறேன். ஏன்னா நம்ம சேனலுக்காக தான் இது நம்ம செய்கிறோம். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணிட்டேன்னா இந்த சுவிட்ச் எல்லாத்தையுமே ஒட்டிட்டோம் கம் போட்டு. இப்போ இதுக்கு மேலே நம்ம ஆல்ரெடி கட் பண்ணியிருந்தோம்ல, அதை இப்படி போட்டு இப்படி ஒட்டணும். பேட்டரி 8 இருக்கே, இப்போ இங்கே இது மாதிரி இருக்கும்னு சொல்லுவீங்க. ஸோ அந்த இடத்துல வந்து ஏதாவது இந்த மாதிரி வச்சு ஒட்டணும். இப்போ நான் வந்து கார்ட்போர்ட் பீசஸ் பேக் பாக்ஸ் அந்த மாதிரி அந்த இடத்துல வச்சு ஒட்டிடுங்க. நான் வந்து கார்ட்போர்ட் வெட்டலான் இருக்கேன் கைஸ். இப்போ நம்ம ஸோ கைஸ் இப்போ வெற்றிகரமாக நம்ம வந்து முடிச்சிட்டோம். ஸோ இப்போ நான் வந்து பேட்டரி உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறேன். ஸோ பேட்டரியை கனெக்ட் பண்ணிட்ட அப்புறம் சுவிட்ச் போட்டோன்னே எரியுது, சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆஃப் ஆகிடுது. ஸோ இது ஃபுல்லாகவே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ மவுண்ட் பண்ணுறது எப்படின்றத மட்டும் பார்க்கலாம் வாங்க. ஸோ கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க, மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிங் லைட் செஞ்சுருக்கோம். ஸோ ரொம்பவே ஒரு பெரிய வீடியோ வந்திருக்கும். ஸோ எல்லா வீடியோவும் அப்படி வராது கைஸ். ஸோ அடுத்த பெரிய டிஓஎஸ்ல வரப்போகுது. ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மவுண்ட் காமிக்கணும்னு சொல்லி ஏன்டா காமிக்கல சொல்லி அப்படின்னு ஆல்ரெடி பெருசு, அது சீரியம் போட்டுனா ரொம்பவே கட் ஆகிடும். கேமராமேன் கம் க்ளோசர்.
ஸோ கைஸ் இப்போ உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த ரிங் லைட் நடுவில் வந்து என்ன இந்த இடத்துல வந்து மவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா ட்ரைபாட் மவுண்ட்டு ஸோ அதை வந்து நடுவில் நம்ம இன்ஜெக்ட் பண்ணிட்டோம் அப்புறமா அதாவது நார்மலாக மொபைல் இன்ஜெக்ட் பண்ணுறமா நான் வந்து ட்ரைபாடை வந்து இன்ஜெக்ட் பண்ணிட்டேன் தெரியுதா இன்ஜெக்ட் பண்ணிட்டேன் ஸோ அப்புறமா வந்து இங்கே கிளிப்பு போட்டிருக்கேன் எதுக்காக இந்த கிளிப்பு போட்டிருக்கேன்னா ஜஸ்ட் வந்து இங்கே காற்று வச்சுட்டு இருக்கு விண்டு ஓவராக இருக்குது மழை தான் பெஞ்சிட்டு இது போட்டுட்ருக்கேன் ஓகேவா கைஸ் ஸோ இல்லைனாலும் அது நிற்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அப்புறமும் நின்றுச்சு இல்லைனாலும் அது நிற்கும் ஏன்னா அது கிளிப் ஹோல்டர் அப்படிங்கிறனால கரெக்டாக நின்றுடும் ஸோ நம்ம சைடில் ஸ்விட்ச் பண்ணிட்டோம் அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ஆஃப் ஆயிடுச்சா ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த ரிங் லைட் வந்து ஃபுல்லாக பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் ஃபுல்லாக நிற்க வச்சிடும் இதை ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கேமராமேனை வந்து இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணி விரும்புகிறேன் ஃபுல்லாக வீடியோ ப்ரைட் நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு ஸோ கைஸ் இவன் தான் வந்து நம்ம நம்மளோட பெத்த கை கேமரா அவன் தான் இன்னைக்கு வந்து கேமரா வந்து ஹேண்டில் பண்ணியிருந்தான் ஸோ நம்மளுக்கு ஃபுல்லாகவே வந்து ஹேண்டில் பண்ணிட்டு ஸோ இனிமேல் நம்மள பிரைட்டாக தெரியுதா அப்படிங்கிறத மட்டும் சொல்லுங்கள் ஸோ until then it's me signing out from Scientific Side. Bye guys.